ஹாய். ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, யுஜிசி நெட்டோடைய ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகேங்களா? சிலபஸ் நம்ம குடுத்துருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னா, ஜூரிஸ்ப்ருடென்ஸ். ஸோ அந்த ஜூரிஸ்ப்ருடென்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி படிக்கலாம்? என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணா நல்லாருக்கும்? ஐ திங்க் நீங்க வந்து தோஸ் ஹூ ஆர் கோயிங் டூ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே சரிங்களா? இந்த சீன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் சிலபஸ் எடுத்து நல்லா பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு சிலபஸுக்கு ஜூரிஸ்ப்ருடென்ஸா, ஜூரிஸ்ப்ருடென்ஸ் பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும்னா, ஐயோ! என்னடா ஜூரிஸ்ப்ருடென்ஸ் குடுத்துருக்காங்களே! இதுதானே இருக்கறதுலயே கஷ்டமான சப்ஜெக்ட். இத குடுத்துருக்காங்க. இத எப்படிடா நான் படிக்க போறேன்? அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள வரும். ஸோ அந்த குழப்பத்தை நான் வந்து பார்த்தேன்னா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். ஸோ ஜூரிஸ்ப்ருடென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா நிறையா கன்ஃப்யூஷன் வந்து கிரியேட் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இது ஓகே. எப்படி படிக்கலாம்? ஓரளவுக்கு பேஸ் இருக்கும். இல்லைன்னா சில பேருக்கு வந்து அந்த ஐடியா இல்லாம கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, ஜூரிஸ்ப்ருடென்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணலாம்? எப்படி படிக்கலாம்? அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் காலேஜ் ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னா, நான் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் வந்து சீரியஸாக படிக்கும்போது இட் வாஸ் டஃப். டஃப் இன் த சென்ஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் மீன் பை. என்ன சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. பிகாஸ் கிளியராக எனக்கு எதுவுமே சீரியஸாக கிளியராக எதுவுமே தெரியல. அண்ட் அன்டில் ஐ கம்ப்ளீட் ஓகேங்களா மை லா ஐ வாஸ் நாட் கிளியர் அபவுட் ஜூரிஸ்ப்ருடென்ஸ். அண்ட் ஐ வில் சே டு மை ஜூனியர்ஸ், ஜூரிஸ்ப்ருடென்ஸ் சப்ஜெக்டா ஐயோ திஸ் இஸ் அ டஃபஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து ஒழுங்காக படிங்க. இது வந்து ஜூரிஸ்ட்னா நிறைய வந்து அரியர்ஸ் விழுகிற பேப்பர். ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க. தயவுசெய்து அரியர் வச்சிடாதீங்க. தென் அரியர் வச்சு அது கிளியர் பண்ணுறது கஷ்டம். லைக் ஆஸ் வி சே இன் இன்ஜினியரிங்னோ டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னேச்சர் ப்ராசஸிங் ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ அந்த பேப்பரில் வந்து என்ன சொல்லுவோம், அது டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்னே சொல்லுவோம். அந்த பேப்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ அது நம்ம அரியர் வச்சிடாதீங்கப்பா, அரியர் வச்சா அவ்வளோதான், காலத்துக்கு அரியர் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. லைக் தட் வந்து ஜூரிஸ்ப்ருடென்ஸ் வந்து அதோட கம்பேர் பண்ணுவாங்க லால. ஓகேங்களா? இது வந்து ஒரு டஃபஸ்ட் பேப்பர், இது கிளியர் அரியர் வச்சிடக்கூடாது அப்படின்னு. ஸோ நானுமே அப்படி தான் இருந்தேன். அண்ட் சென்ஸ் நான் அரியர்லாம் வைக்கல, வாஸ் கிளியர். பட் ஐ எம் சேயிங் தட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் இட்ஸ் சப்ஜெக்ட் இஸ் ஸோ டஃப். அண்ட் ஏன்னா நமக்கு இப்போ எனக்கு படிக்கும்போதே வந்து சிபிசியா ஐ இந்த சென்ஸ் சாரி பிஎன்எஸ்ஸா என்ன படிப்போம், ஆசையாக படிப்போம். இது வந்து கோர்ட்டில் வரும்ல. பிகாஸ் வென் வி ஆர் ஸ்மால் கிட் வி வில் வாட்ச் டிவி அண்ட் ஃப்ரம் டிவி வில் லேர்ன். உண்மையெல்லாம் நம்ம வந்து பேசலாம், இப்படிலாம் கோட் போட்டு இப்படிலாம் நம்ம கவுன் போட்டுட்டு பேசலாம். ஐபிசி வந்து இட்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிக்கல் அபிலிபிலிட்டி நமக்கு தெரியும். அதனால வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் ஜூரிஸ் வந்து அந்தளவுக்கு தெரியாது. பிகாஸ் ஜூரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி வந்து நமக்கு தெரியல. எங்கே அப்ளை ஆகுதுன்றது நமக்கு தெரியல. எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால நமக்கு வந்து ஜூரிஸ்ப்ருடென்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸி சப்ஜெக்டே கிடையாது. பட் வென் ஐ கம்ப்ளீட்டட் மை லா தென் ஐ வில் டேக்கன் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் சப்ஜெக்ட். ஐ ஃபெல்ட் இஸ் ஈஸி சப்ஜெக்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன தப்பு பண்ணுறோம் நம்ம அப்படின்னா, ஜூரிஸ்ப்ருடென்ஸை பற்றி நம்ம எதுவுமே தெரியாமல் சும்மா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீரியஸாக அது வந்து படிக்க முடியாதுங்க. அந்த சரி புரியாதுங்க. உண்மைதான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆனால் நீங்கள் அதுவே கிளியராக அதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்களேன், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்களேன், தென் யூ வில் சே ஜூரிஸ்ப்ருடென்ஸ் வாட் அ ஈஸி சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. வென் கம்பேர்ட் டு அதர் சப்ஜெக்ட் ஜூரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஈஸியான சப்ஜெக்ட் தாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்களேன். மற்ற யூனிட்ஸ்லாம் இருக்குது. மற்ற யூனிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே வில் ஆஸ்க் ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், ரீசன்ட் கேஸ்லாம் சொல்லுங்கள், அண்ட் ரூல்ஸ் சொல்லுங்க, அந்த ரூல்ஸ்ல எந்த இயர்ல அமெண்ட் பண்ணுச்சு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரீசன்ட் நம்ம பார்த்தோம். லைக் வி ஹேவ் டு அப்டேட் அவர் செல்ஃப் ரிலேட்டிங் டு தட் சப்ஜெக்ட்ஸ். பட் வென் கம்ஸ் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் அவ்வளோ அப்டேட்ஸ் நமக்கு என்ன படிச்சிருக்கோமோ சிலபஸில் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை தாண்டி கொஸ்டின்ஸ் போகாது. அப்போ அதுக்குள்ள கான்செப்ட் நம்ம எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா, கிளியராக படிச்சுக்கணும், ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். ஃபவுண்டேஷன் ஹாஸ் டு பி ஸ்ட்ராங். அப்படி இருந்துச்சு அப்படின்னா we can answer any questions. If they ask சுற்றி அந்த என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு எனக்கு அந்த நேம் ஞாபகம் பண்ணிக்கிட்டே, இடியாப்பம். லைக் இடியாப்பம் புளியல் மாதிரி அந்த அளவுக்கு கஷ்டமாக உங்களை வந்து குழப்பி கொஸ்டின் கேட்டால் கூட, இஃப் யூ திங்க் ஃபார் 1 minute you will find the answer for that. If we are strong in the foundation, that's it. Okay. And we know ஜூரிஸ்ப்ருடென்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிபிலிட்டி இல்லையே அப்படின்றதுனால நம்ம படிக்க மாட்டோம். பட் we are studying the knowledge of law from jurisprudence, right? நாலேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் நாலேஜ் ஆஃப்ல தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்ற போது நம்ம எப்படி வந்து ஜூரிஸ்ப்ருடென்ஸோட ப்ராக்டிக்கல் அபிலிட்டி இல்லை நம்ம ஃபீல் பண்ண முடியும்?
ஓகே. ஸோ நீங்க எதுவும் பயப்பட வேணாம். நான் உங்களுக்கு வந்து என்ன படிக்கலாம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் ஹவ் யூ வாண்ட் டு ஸ்டடி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தோஸ் ஹூ ஆல்ரெடி ஸ்டடி பட் இஃப் யூ பிளானிங் டு ஸ்டடி அகெயின் ஆர் if you have anything you can refer this and it will be useful. This video will be useful for you. Okay. So அப்படின்னா வாட் டு ஸ்டடி அதை முதல்ல சொல்லுங்களேன். என்னதாங்க படிக்கணும்? மொத்தம் 10 டாபிக் இருக்கு. அதில் என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். அடுத்தது எப்படி படிக்கணுன்ற குழப்பம் வரும். ஏன்னா நம்ம ஆசிரியர் என்ன சொல்லுவார், பொலிட்டிக்கலி சுப்பீரியர்னு சொல்லுவார், கமாண்ட் ஆஃப் சாவரின்னு சொல்லுவார், சால்மன் வந்து சொல்லுவார், ரெகனைஸ் அண்ட் ஆக்டட் அப்பான் தி கோர்ட்ன்பாரு. அதே நம்ம ஜூரிஸ் டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டின் பாசிட்டிவ் லான்றவாரு, இவர் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் லான்பாரு சால்மண்டு, இவர் நம்ம ஹோலண்ட் வந்து ஃபார்மல் சயின்ஸ்ன்பாரு, நம்ம பென்டம் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ன்றவாரு. என்னடா இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்களே, இது எப்படி தானே படிக்கிறது அப்படின்ற ஒரு இது வரும். ஏன்னா நம்ம ஒன்றும் ஜூரிஸ் மட்டும் படிக்க போகிறது. we are going to study 10 units and from 10 units we have to remember the case laws, we have to remember the year of the case law, and then we have to remember the articles or sections and rules. and rules எப்போ அமெண்ட் பண்ணுச்சு, இது இத்தனை ஞாபகம் வச்சுக்கணுமே. இதையும் நாம் எப்படி வச்சுக்க முடியும்? ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்லேயே நான் இத்தனை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வருது அப்படின்றதான் உங்களோட பிரச்சனையாக இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்ற ட்ரிக் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன படிக்கணுன்ற கான்செப்ட், வாட் டு ஸ்டடி, இதை முதல்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? அண்ட் வாட் டு ஸ்டடி அப்படின்றது மொத்தம் யூனிட் 1 ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் 10 டாபிக்ஸ் இருக்கு. நேச்சர் அண்ட் சோர்ஸ் ஆஃப் லா, schools of jurisprudence, law and morality, concept of rights and duties, legal personality, concept of property ownership and possession, then liability, law, poverty and development, global justice, monism and postmodernism. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 டாபிக்ஸ். சரிங்களா? பட் இதில் வந்து பார்த்தோம்னா ஹைலைட் பண்ணியிருக்க இந்த 5 டாபிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நேச்சர் அண்ட் சோர்சஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஸ்கூல் ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. ஸ்கூல்ஸில் வந்து அதிகமான கொஷின்ஸ் லைக், அதாவது ஜூரிஸ்ட் வந்து எந்த ஸ்கூல்லேருந்து வந்தாருன்னு கேட்கலாம், இல்லை அவங்களோட இதை சொல்லி இது எந்த ஜூரிஸ்ட் சொன்னாங்கன்னு கேட்கலாம். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய க்ரோனாலஜிக்கல் கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய புக்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்ஸ் டாபிக் ஸ்கிப்பே பண்ணக்கூடாத ஒரு டாபிக். லா அண்ட் மொராலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லர் வந்து என்ன சொன்னார், நம்மளோட ஹார்ட் என்ன மீன் பண்ணார், அவங்க சொன்ன அந்த கான்செப்ட்ஸ் மட்டும் டிபேட், அவங்களுக்குள்ள அந்த டிபேட்டை தான் வந்து ரிலேட் பண்ணி கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். தென் கான்செப்ட் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து டெஃபினிஷன்ஸ், தென் டேபிள், தென் கைண்ட்ஸ், இதில் அதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பர்சனாலிட்டி எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க தியரிஸ், தென் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பரேட் சோல், கார்பரேட் பர்சனாலிட்டி, அதுக்குள்ளே இருக்க தியரிஸ், இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் கொஷின்ஸ், இது எல்லாத்துலேயுமே தியரிஸ் இருக்கும், டைப்ஸ் இருக்கும், இது எல்லாமே பார்க்கணும். அண்ட் லைபிலிட்டின்ற ஜென்ரல் கான்செப்ட் தான் நம்ம வந்து ஜூரிஸில் பார்த்துருப்போம், எல்லாத்துலேயும் பார்ப்போம். ஸோ ஜென்ரல் கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலையே பண்ண தேவையில்லை. அண்ட் தென் வந்து பார்த்தோம் இந்த 3 டாபிக் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், தட் மச் இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லை. ஸோ விச் வாஸ் கிவன் இன் அ பிக்சர், you can see and find out which is important topic. Okay, and you can start taking notes from that. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் ஏன் நமக்குலாம் பிடிக்காது அப்படின்னா அது ஃபுல்லாக தியரிட்டிக் பல்ப் வேறு, ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி, ரொம்ப வேகாக இருக்கும், அதை பார்த்தாலே நமக்கு கடுப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ப்ராக்டிக்கல் அப்பிலிட்டி இல்லை. நிறையா ஜூரிஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதை ஒரே மாதிரி சொன்னாலும் இல்லை, ஒவ்வொருத்தவங்க வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இதில் எது கரெக்டு எது தப்பு எதுவுமே புரியல. ஐயோ மண்டையே பிச்சுக்கலாம் போல இருக்கே அப்படின்றதான் நமக்கு அந்த ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் பிடிக்காம போகிறதுக்கான காரணம். பட் ஆக்சுவல் என்னென்னா அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் எதுவுமே கவலையே பண்ண வேணாம். இப்போ வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஆஸ்டின் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஃபிலாசபி ஆஃப் பாசிட்டிவ் லான்பார். ஆக்சுவலி அந்த பாசிட்டிவ் லாக்கான மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஏன் அந்த ஃபிலாசபி ஆஃப் பாசிட்டிவ் லான்னு சொன்னாலும் தெரிஞ்சிடும். பிகாஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் லா அப்படின்றது அவரோட மீனிங் என்ன அப்படின்னா விச் இஸ் செட் பை த சுப்பீரியர், ஓகே, அண்ட் ஃபார் த இன்ஃபீரியர், ஓகே, அண்ட் they must obey that. If they did not obey, they will give a sanction. அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் லா. அவர் மீனிங்கில் அதுதான், அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒரு சாவரிங், அந்த சாவரிங் செட் பண்ணுறது தான் லா, அதான் பாசிட்டிவ் லா. ஓகே, அந்த லாவை அவங்களுக்கு இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவர் சாங்ஷன் கொடுப்பாங்க, லா வந்து சாங்ஷன் கொடுக்கும்.
சாங்ஷன் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்போம். அதுதான் வந்து அவரோட மீனிங்ல பாசிட்டிவ்லா. இப்போ உங்களுக்கு அப்போ ஏன் ஆஸ்டின் வந்து பாசிட்டிவ்லான்னு என்ன சொல்றாரு? பாசிட்டிவ்லாக்கான மீனிங் என்ன? சுப்பீரியர், ஒரு இன்ஃபீரியருக்கு போடுற விஷயம். அண்ட் தே மஸ்ட் ஃபாலோ இட் கம்பல்சரி. இதுதான். அப்ப இந்த விஷயத்தை எப்படி கேட்டாலுமே நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே. ஸோ லைக் இதுதான் நம்ம வந்து அங்க படிக்கணும். இப்படிதான் நம்ம படிக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப நீங்க வந்து ஆஸ்டின் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு அந்த பாசிட்டிவ்லா அப்படின்றத ஞாபகம் வரணும். ஓகே. ஸோ வி வில் லிங்க் இட் டு எலக்ட்ரிக்கல் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ட்ரிக்ஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணணும். ஓகே. ஸோ உங்களுக்கு ட்ரிக் ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்னாலும் ஐ வில் ஃப்ரம் டுமாரோ டாபிக் வி வில் சி ஹவு டு ஃப்ரேம் அ ட்ரிக் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரிக் வச்சிருக்கவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ண தெரியாதவங்க பாருங்க. இல்லை இதை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை எப்படி பண்ணலான்றதை கூட நீங்களே புதுசாக யோசிங்க. ஓகே. அண்ட் ஜூரிஸ்ப்ருடன்ஸோட டிப்ஸ் இதுதான் நான் சொல்ல வந்தது. ஆஸ்டின் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹோலன் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா ஜஸ்ட் சே ஃபார்மல் சயின்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்லான்னு மீன் பண்ணுவார். ஸோ இவரோட மீனிங்லேயும் அதே தான் வரும். ஃபார்மல் சயின்ஸ் அப்படின்றத அவர் என்ன மீன் பண்ணுவார் அப்படின்னா ஜஸ்ட் வி ஆர் லேர்னிங் த அவுட்டர் கான்செப்ட்ஸ், ஃபண்டமெண்டல் நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். ஃபார்மல் சயின்ஸ் அப்படின்றதுக்காக மீனிங் தான். ஸோ ஜூரிஸ்ப்ருடன்ஸ் நம்ம என்ன படிக்கிறோம் அதில் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. ஜூரிஸ்ப்ருடன்ஸ்லாம் என்னன்னா ஒரு லாவோடைய அவுட்டரை பற்றி நான் படிக்கிறேன். அதாவது ஒரு மேலோட்டமாக படிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஐ எம் நாட் ஸ்டடிங் டெப்த். ஸோ அதனால் வந்து ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ன்றது ஒரு ஃபார்மல் சயின்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்லாம் நான் மீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. ஸோ நீங்கள் ஹோலன் அப்படின்றது ஃபார்மல் சயின்ஸ், அதாவது ஃபார்மல்ன்ற வார்த்தை அவர் தான் கொடுத்தாரு அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சுட்டு ஒரு ட்ரிக்கை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சி. ஓகே. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு அந்த ஸ்கூலுக்கு அவங்க ஏன் அந்த மீனிங் கொடுத்தான்னு தெரிஞ்சு இந்த ஸ்கூலுக்கு தான் அவங்க வருவாங்க, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரிக்ஸ் ஃபார் ஸ்டடிங் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். அண்ட் தென் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் give in comment section. இல்லைன்னா நமக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. In டெலகிராம் குரூப் யூ கேன் post your doubts and I will clarify anytime. And by tomorrow we will discuss about the definitions of law and jurisprudence and how we will do what is mean by juris என்ன சொன்னார், ஏன்னா டிஃப்ரெண்ட் பேர் ஒவ்வொரு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான மீனிங் என்னன்னு நம்ம பார்ப்போம். அண்ட் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ட்ரிக்ஸையும் நாளைக்கு பார்க்கலாம். And until then, bye.